Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன பார்க்கலாம். டெல்லியிலிருந்து சென்னை வந்துள்ள தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கட்சியின் மாநில மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பு. தமிழ்நாடு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு பியூஷ் கோயல் மேற்கொள்ளும் முதல் சந்திப்பு இதுவென்பதால் மரியாதை நிமித்த சந்திப்பு, தொகுதி பங்கீடு தொடர்பான கலந்தாலோசனை என வெளியே கூறப்பட்டாலும் மோடி ஷாவிடமிருந்து சில முக்கியமான செய்திகளை பழனிசாமிக்கு கொண்டு வந்திருக்கிறார் பியூஷ் கோயல். தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கட்டுமானத்தில் அதுவே பாஜகவின் வியூகமாக பார்க்கப்படுகிறது. இதன் பின்னணியில் 3 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவது, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அதிமுகவிலிருந்து விலகிய முக்கிய முகங்களை குறைந்தபட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி குடையின் கீழ் கொண்டு வருவது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகிய இருவரையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவது தொடர்பான பேச்சு இதில் முக்கிய அம்சமாகிறது. இரண்டாவது, பாஜக அதிமுக இந்த இரு கட்சிகளோடும் கடந்த காலத்தில் கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளையும் கூட்டணி குடைக்குள் கொண்டு வருவதை ஜனவரிக்குள் உறுதிப்படுத்துவது. பிளவுபட்டிருக்கும் பாமகவின் இரு பிரிவுகள் தேமுதிக போன்ற சமீபத்திய கூட்டாளிகள் மட்டுமல்லாது மதிமுக போன்ற பழைய கூட்டாளிகளையும் தொடர்பு கொள்வது தொடர்பான பேச்சு இதில் முக்கிய அம்சமாகிறது. மூன்றாவது, சாதி வாக்கு வங்கி பின்புலம் கொண்ட கட்சிகளில் வாய்ப்புள்ள அத்தனை பேரையும் ஒருங்கிணைப்பது. குறிப்பாக புதிய தமிழகம், குடியரசுக் கட்சி, புரட்சி பாரதம், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்று பட்டியலின சமூகம் சார்ந்து இயங்கும் கட்சிகளை ஒருங்கிணைப்பது தொடர்பான பேச்சு இதில் முக்கிய அம்சமாகிறது. விஜய் தலைமையிலான தாவேகாவுடனான கூட்டணிக்கு கிட்டத்தட்ட வாய்ப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்ட நிலையில் எஞ்சியுள்ள அனைத்து கட்சிகளையும் கூட்டணிக்குள் ஒருங்கிணைப்பது அவசியம் என்று பாஜக கருதுகிறது. இதற்கேற்ப அனுசரிக்கும் அணுகுமுறையை அதிமுக கைக்கொள்ள வேண்டும் என்று மோடி, ஷா இருவரும் நினைக்கின்றனர். அதுவே இந்த சந்திப்பின் முக்கிய அம்சமாக பேசப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவில் இணையப்போவதில்லை என ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு முடிவெடுத்திருக்கிறது. சென்னையில் அக்குழுவின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இதனை தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்த அவர், அவரை வீழ்த்துவதே தங்கள் குறிக்கோள் எனவும் குறிப்பிட்டார். அதிமுக என்ற பூமாலை ஒரு குரங்கு கையிலே மாட்டி அந்த குரங்கு பிச்சு ஓபிஎஸ் பிச்சு போட்டு விட்டது, டிடிவியை பிச்சு போட்டு விட்டது. ஏகப்பட்டவர்களை கட்சியில் இருந்து எல்லோரும் வெறுத்து ஒதுங்குகின்ற அளவிற்கு இந்த குரங்கு இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அருமைத்தவர் ராமச்சந்திரன் சொன்னது போல், எடப்பாடி இல்லாத அதிமுக இருந்தால் நாம் ஒன்றிணைவோம். எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் நாம் இணைய போவது இல்லை. எடப்பாடியை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள். எடப்பாடி என்ற இந்த இயக்கத்திற்கு சம்பந்தம் இல்லை. அதிமுக கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது. அதிமுக என்றால் என்னவென்றே வரலாறு தெரியாத ஒரு தற்குறி எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி கே பழனிசாமிக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், கே பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவில் இணையப்போவதில்லை என வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் பேசியதை வழிமொழிந்தார். மேலும் கே பழனிசாமியை கடுமையாக சாடினார். பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெக்கமாக இருக்கிறது. 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு முன்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார்.
இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. இனிவரும் காலங்களில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற ஒரே ஒற்றை சொல்லை நிறுத்தி வருகை புரிந்து ஆதரவு அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.